நிலவு இல்லைனா பூமி மிக வேறுபட்ட உலகமாயிருக்கும். குறுகிய நாட்கள், கடுமையான பருவநிலைகள், கடல்சார் உயிரினங்களுக்கு ஆபத்து, இருள்மிக்க இரவுகள், ஏன் நம்மளுடைய வாழ்க்கை இப்போ இருக்கிற மாதிரி அமைதியாவே இருக்காது. பூமி என்னைக்கோ உயிரினங்கள் வாழ தகுதியற்ற கோளாகவும் மாறியிருக்கும். அப்படிப்பட்ட நிலவை ஏன் இயற்கை அளித்த கொடை அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? நம்மளுடைய விண்வெளி மண்டலம் பல்வேறு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொண்டிருக்குது. பல்வேறு நட்சத்திரங்கள், கோள்கள், வாயுக்கள்னு மனிதன் இன்று வரைக்கும் எட்ட முடியாத உயரமும் அதிசயமும் விண்வெளி மண்டலத்துல நிறைஞ்சு கிடக்குது. நம்மளுடைய சூரிய குடும்பத்தை போல பல சூரிய குடும்பங்களும் இந்த விண்வெளி மண்டலத்துல அடங்கி இருக்குது. இத பத்தி மனிதன் தன்னோட ஆராய்ச்சியை தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல தான் சூரிய மண்டலம் நமக்கு பல்வேறு ஆச்சரியங்களை வெளிக்காட்டிக்கிட்டே இருக்குது. நாள்தோறும் நம்மளுடைய விண்வெளி மண்டலம் விரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. நம்முடைய சூரிய குடும்பத்திலையும் பல்வேறு ஆய்வுகளை மனிதன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். சூரிய குடும்பத்துல மொத்தம் 9 கோள்கள் தன்னை தானே சுற்றி கொண்டும் சூரியனை சுற்றி கொண்டும் இருக்குது. சில ஆய்வாளர்கள் மொத்தம் 8 கோள்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கும் விவாத பொருளாகவே தான் இருக்குது. பூமியை தவிர மற்ற கோள்கள்ல உயிரினங்கள் வாழ முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாவே தான் இருக்குது. இந்த நிலையில தான் இந்த கோள்களுக்கு மொத்தமா எத்தனை நிலவு இருக்கு அப்படிங்கிற விவரத்தை நம்ம பார்க்க போறோம். அத பத்தி கேட்டா நீங்க ஆச்சரியம் அடைஞ்சிருவீங்க. மொத்தம் 288 நிலவுகள் நம்மளுடைய சூரிய மண்டலத்துல மட்டும் இருக்குது. இதுல பூமிக்கு வெறும் ஒரே ஒரு நிலவு மட்டும்தான் இருக்குது. ஆனா அதிகபட்சமா சனி கோளுக்கு 146 நிலவுகள் இருக்குது. பல்வேறு நாடுகள் நம்மளுடைய நிலவை ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. நிலவுல நீர் இருக்குதா அப்படிங்கறத அறிய பல்வேறு செயற்கை கோள்களை ஒவ்வொரு நாடுகளும் போட்டி போட்டு அனுப்புறாங்க. அந்த வகையில இஸ்ரோ அனுப்பிய சந்திரயான் செயற்கைக்கோள் வேறு எந்த நாடும் போகாத நிலவினுடைய தென் துருவத்துல தரையிறங்கி அங்க தண்ணீர் படிமங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்குது. அடுத்ததா நிலவுல மனிதன் தரையிறங்குவதற்கான ஆராய்ச்சியை விஞ்ஞானிகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம பூமிக்குன்னு இருக்கிற இந்த ஒரே ஒரு நிலவு வெறும் துணைக்கோளா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. அது ஒரு உயிர்கோளாவும் செயல்படுது. அப்படி நிலவு இல்லைன்னா என்னதான் நடக்கும்? நிலவு இல்லைன்னா பூமி அதிவேகமா சுழல ஆரம்பிக்கும். ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரமா இல்லாம சுமார் 6 முதல் 12 மணி நேரமா குறையும். பூமியில கடல் அலைகள் எழக்கூடிய உயரமும் தாழ்வும் பெரும்பாலும் நிலவினுடைய ஈர்ப்பு சக்தியால தான் நிகழுது. இப்போ நிலவு அப்படிங்கிற ஒண்ணு இல்ல அப்படின்னா பூமியில அதிக சூறாவளி, கடல் கொந்தளிப்பு போன்ற சீற்றங்கள் ஏற்படும். இதனால கடல்சார் உயிரினங்களுடைய வாழ்க்கை சுழற்சியும் பாதிக்கப்படும். பருவநிலைகள் கடுமையாவதோட மட்டும் இல்லாம பூமியினுடைய சாய்வு, அதாவது ஆக்சியல் டில்ட் மாறவும் வாய்ப்பு இருக்குது. இதனால சில ஆண்டுகள் கடுமையான குளிர்காலமும் சில ஆண்டுகள் கடுமையான கோடை காலமும் மாறி மாறி ஏற்படும். உயிரின வளர்ச்சியில மாற்றம், கடலோர உயிர்கள், பவளப்பாறைகள் போன்ற இயற்கை சுழற்சி மிகுந்த பாதிப்பை சந்திக்கும். நில ஒளி அப்படிங்கிறது இல்லைன்னா இரவு நேர வாழ் உயிரினங்கள், அதாவது நாக்டர்னல் அனிமல்ஸ்களினுடைய வாழ்க்கை முறையும் மாறுபடும். நிலவு இல்லாம இரவு மிகவும் இருண்டு போகும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நிலவு இல்லை அப்படின்னா நம்மளுடைய கவிஞர்களுடைய நிலைமை ரொம்பவும் கவலைக்கிடமாகிடும்.